ஆமா, என்னாச்சு? உங்க தலையில நிறைய முடி நூடுல்ஸ் மாதிரி தொங்கிட்டு இருந்தது, என்னாச்சு? வெளியே வந்த உடனே ஒரு மாற்றத்துக்காக வெட்டிட்டேன். உள்ள இருந்து வெளியே வரும்போது இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு பொதுவாக நிறைய பேச்சுலர்ஸ்க்கான நிறையா இங்கே சென்னையில் வந்து வேலை செய்கிறவங்க என்ன செய்வோம்னா, திடீர்னு ஒரு மாதிரி கட்டுப்பாக இருந்துச்சுன்னா இந்த நெகை வெட்டுறது, முடி வெட்டுறது, தாடியை திடீர்னு ட்ரிம் பண்ணுறது, இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு நாங்களே நம்பிக்குவோம். இதை நான் மட்டும்தான் சரின்னு ரொம்ப நாள் நினச்சிருந்தேன். சமையல் வித் ஷேரன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பேச்சுலர் குக்கிங். நம்ம எலே பேச்சுலர்ஸ் ரொம்ப நாளாக நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு பேச்சுலர் வச்சு தான் செய்ய போகிறோம். ஆனால் சம்மன் வெரி ஸ்பெஷல். இந்த பேச்சுலர் எல்லாராலையும் விரும்பப்பட்ட ஒரு பேச்சுலர், இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு பேச்சுலர், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேச்சுலர், தமிழர்களால் விரும்பப்பட்ட பேச்சுலர். தமிழ் அவருக்கு பெருமை சேர்த்துருக்கு, அவர் தமிழுக்கு பெருமை சேர்த்துருக்காரு. ஸோ இன்னைக்கு அவரை வச்சு தான் செய்ய போகிறோம். ஐ திங்க் இதுக்குள்ளே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவரை இன்வைட் பண்ணிடலாமா? டடான் 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 டன் டடான். வரும்போது அவரை வச்சு தான் செய்ய போகிறோம். நீங்களே சமையல் தானே சொன்னீங்க? ஆமாம், வச்சு செய்ய போகிறதுலாம் இல்லை. நீங்கள் தான் இன்றைக்கி எங்களுக்கு வந்து பேச்சுலர்ஸ் சமையல் செய்ய போகிறீங்க. ஏன்னா உண்மையாகவே இவர் பேச்சுலர்ஸ் குக்கிங் நிறைய பண்ணியிருக்காரு. பிக் பாஸில் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம், அது பேச்சுலர் குக்கிங்கில் பார்த்து குக்கிங். பக்கத்தில் யாரும் சொல்லுவாங்க, அதை பார்த்து தீபகனே இதை போடுறான் பாரு, போட்டு அப்படி சமைச்சு அப்படியே போய் தீர்றது, அவ்வளோதான். ஆனால் ஏதோ ஒரு டிஷ் நீங்கள் சூப்பராக பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ரெண்டு சமையல். ஒன்று வந்து ஆட்டுக்கறி வச்சு எங்கள் ஊரில் உப்பு கறி செய்வோம். இன்னொன்று வந்து சிக்கனை வச்சு ஒரு தொக்கு செய்வோம். செட்டிநாடு சிக்கன் தொக்கு அப்படின்னு நம்மளா சும்மா ஒரு பேர் வச்சுக்கலாம்னு வைங்களேன். அதை சரி நீங்கள் கூப்பிட்டீங்களே, சமைச்சு சாப்பிட்டு போகலாம். ஏன்னா சிக்கன் வெளியில் போய் வாங்குற அளவுக்கு நமக்கு நேரம் பத்தலை. அப்படிதான் நானே வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா உண்மையாக ருசியாக இருந்ததுன்னு எனக்கு உங்களோட பிரதர் நான் என்ன செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாப்புல. இல்ல, அங்க இருக்கிற உங்க ரேஷன்ல நீங்க இதெல்லாம் சமைச்சது ரொம்ப பெரிய விஷயம் தான். அங்க இருக்கிற பசியில கண்டிப்பா நீங்க பழைய செஞ்சு கொடுத்தா கூட சுவையாதான் இருக்கும். அதான் செஞ்சு கொடுக்குறேன், நல்லா இருக்கா இல்லையாங்கிறத அப்புறம் பார்த்து முடிவு பண்ணிக்கிறேங்க. சரி, இப்போ இந்த ரெசிபி கண்டிப்பா பேச்சுலர்ஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவா நான் கேட்டேன், ரொம்ப குறைவாக தான் எடுத்து வச்சிருக்காரு. அதனால உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை சின்ன வெங்காயம் உரிக்கிறது. ஸோ அதை உரிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு நீங்களே சொல்லிடுங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நம்ம கடலெண்ணெய் பயன்படுத்த போகிறோம். கடலெண்ணெய், அப்புறம் பட்டை சோம்பு வச்சோம்னா அப்புறம் கருவேப்பிலையை உள்ளே ஒழிச்சு வச்சுருக்க பாருங்க, இதை போட போகிறோம். கருவேப்பிலையை போட்டதுக்கப்புறம் இந்த மிளகா, பட்டை மிளகா தான் வந்து நமக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டை கொடுக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம், பட்டை மிளகா முடித்த உடனே சின்ன வெங்காயத்தை போட்டுவிட்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா அரைச்சி இதை ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து விட்டு, அப்புறம் கொஞ்சம் தக்காளியை போட்டு வதக்கி விட்டு, அப்புறம் இந்த சிக்கன் அள்ளி கொட்டி கிண்டினோம்னா வந்துடும். அப்புறம் கடைசியாக உப்பு போட மறந்துடக்கூடாது. நிறைய பேர் இந்த தப்பு பண்ணிடுவோம் பேச்சுலர்ஸ். அதை மறக்கலைன்னா நம்மளுடைய செட்டிநாடு சிக்கன் தொக்கு சிறப்பாக வந்துடும். அழகாக பேச்சுலர்ஸ் எப்படி சொல்லுவாங்களோ முன்ன பின்ன கரெக்டாக அதே மாதிரி தான் சொன்னீங்க. அப்படிதான், முன்ன பின்ன போட்டாலும் முன்ன பின்ன வராமல் ஒரு மாதிரி நல்லா வந்துடும். ஆக்சுவலி அதுதான், அதுக்கு பேர் தான் பேச்சுலர் சமையல். நாங்கள் போடுறது மாதிரி கரெக்டாக கோர்வையாக போடக்கூடாது. நாங்கள் போட்டுகிட்டே இருக்கும்போது ஒன்று மறந்துடுவோம், அப்புறம் மறந்துட்டமே அதை போடுவோம். சில நேரம் கடைசிக்கு போடாமே கூட வச்சுருவோம். ஆனால் சாப்பாடு இருக்கும்போது நல்லா வந்துடும். எல்லாம் உங்கள் ஃபார்முலா தான். ஸ்டவோட சமைக்கும் போது கொஞ்சம் லவோட சுமாராக இருக்க சமையல் கூட சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா நீங்களே வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வைக்கும் போது அந்த ஒரு பழக்கம் தெரியுது, இதுக்கு இவ்வளோ வைக்கலான்னு. ஸோ நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. முதல்ல நம்ம இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிறோமா? ஸோ இது எல்லாமே நீங்கள் இப்போ இடித்து செய்ய போகிறீங்க? ஆமாம், இடித்து செய்கிறது உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னா அந்த சட்னி அம்மியில் அரைக்கிறது, அப்புறம் குழம்பு வைக்கும்போது மசாலா வந்து அம்மியில் அரைக்கிறது, அதெல்லாம் செய்வாங்க. அது நம்மளுடைய பாரம்பரியமும் கூட. நம்ம கலாச்சாரத்தில் இந்த இடித்து சமைக்கிறது நம்ம கலாச்சாரம். உண்மையிலே இடித்து சமைச்சோன்னு வைங்களேன், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்ச காலகட்டத்தில் பிராய்லர் கோழிலாம் வரலை. ஆனால் செட்டிநாடுக்குங்கிறது என்னென்னா மசாலா ஃபார்முலா தான். அதான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அப்படி காரைக்குடி சமையலுக்கான ஃபார்முலா. அதில் நம்ம சிக்கனை போட்டுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அது மாதிரி ஒன்றும் பாதியமாக இடிச்சிக்கினீங்க? ஆமாம், என்னென்னா எந்த குழம்புலையும் தேங்காய் சேர்க்க மாட்டோம். சிக்கன்லேயோ மட்டன்லேயோ ஆமாம் தேங்காய் சேர்க்கவே மாட்டோம். நல்லா இருக்கும். என்ன நல்லா போட்டிருக்கீங்கன்னு சொல்லி? ஆமாம், 10 பூண்டு, ஒரு 1.5 இன்ச் இஞ்சி போட்டிருக்கீங்க. ஆமாம், ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 சின்ன வெங்காயம் போட்டு இதை இடிச்சு, இதுதான் அந்த பேஸ்ட். அம்மி இருந்தா பெட்டர். நீங்க பிக் பாஸ்க்குள்ள அம்மியில தானே அரைச்சிங்க. உங்களுக்கு மிக்ஸி கொடுக்கவே இல்லையா? கொடுக்க மாட்டாங்க. மைக்கு போட்டிருப்போம்ல, மைக்கில் முடி கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால வேற நாய்ஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக எங்களுக்கு விஷயம்லாம் கிடையாது. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெசிபிக்கும் நீங்கள் போயிட்டு அரைச்சிங்க? இஞ்சி பூண்டா ஏன் கேட்குறீங்க? நான் பெருசாக சமைக்க மாட்டேன். வீட்டில் நல்ல தலை சிறந்த குக்குலாம் இருந்தாங்க. தீபகண்ண, விஷாலு, அன்ஷிதா, ஜாக்லின், மஞ்சரி. யார் ரொம்ப நல்லா சமைச்சு அவங்க சமைக்கிற அன்னைக்கு அப்பா இன்னைக்கு நல்ல சாப்பாடு அப்படின்னு எப்போ தோணி? எல்லாருமே ரொம்ப நல்லா சமைப்பாங்க.
ஒரு 17-18 வயசு வரைக்கும் வீட்டிலே வச்சு செல்லம் கொடுத்து பிடிச்சதா சமைச்சு கொடுத்து நெய்யையும் பருப்பையும் அள்ளி ஊட்டி கறியும் ஜோரமாக கொடுத்து பழக்கிடுவாங்க. ஒரு 18 வயசு ஆகும்போது காலேஜ் சொல்லி ஹாஸ்டலில் போய் சேர்த்துருவாங்க. ஆமாம், அப்போ கஷ்டம் இருக்கும். அப்போ வந்து அந்த சாப்பாடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது கொடுத்தாலும் சாப்பிட்ற நிலைமைக்கு நம்ம நாட்டில் தயாராகிரும். கண்டிப்பாக அதுதான் அந்த 50% காரணம். அதுவும் பேச்சுலர்ஸ்னால் சோறு கிடைச்சா போதுமாடா அப்படின்ட்டு இருக்கும். கண்டிப்பாக இல்லை சாமி வேண்டி அடுப்பு ஆன் பண்ணுங்க. சாமி கும்பிட்டாச்சு, பேச்சுலர் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு நல்ல அடுப்பு, நல்ல மேடை, இன்க்ரீடியண்ட்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், இது இன்க்ரீடியண்ட் அப்படின்னு ஒரு பேர்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் நல்லா சமைக்கலாம். நான் காலேஜ் படிக்கும்போது நாங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், நாங்கள் ஒரு 7 பேர் சேர்ந்து ஒன்றா தங்கியிருந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. வீடு சுத்தம் பண்ணுறது ஒருத்தருடைய வேலை. ஜெயின்னு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தருங்க, நாமக்கல்காரன். அவன் மட்டும் ரூமில் எப்பவுமே எப்படி பண்ணா ஒரு முண்டா பண்ணிட்டு போட்டு ஒரு சேப்பு கலர் குத்தாலம் துண்டை தோலில் போட்டு சுற்றுவேன். அவன் தான் குழம்பு வைக்கிறவன். அவன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இப்போ என்னென்ன பொருள் போட போறீங்கன்னு அப்படியே நம்ம பேச்சுலர் சொல்லிடுங்க, ஏன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்படியா? கடலில் பயன்படுத்துங்க. கடலில் பயன்படுத்தி வேறு எதாவது ரீஃபைண்ட் ஆயிலாம் போடாமல் நல்லா கடலில் கிடச்சின்னா அதை பயன்படுத்திட்டு லேசாக எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பட்டை, துருண்டு பூ, அப்புறம் எங்கே இந்த இருக்கு இலை, அன்னாசி பூ, ஒரு பிரிஞ்சி இலை. ஆமாம், அது எல்லாத்தையும் பாருங்க. இவர் வந்து பேச்சுலர் சொல்லிட்டு எல்லாத்தையும் பிச்சு போடுறாரு பாருங்க. ஃப்ளேவர் பரவாயில்ல தெரியும். அதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே லேசாக வரும். வரும்போது துருண்டு சோம்பு. எவ்வளோ அளவுலாம் கிடையாது, சும்மா உங்கள் கையில் வரதே அளவு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 கிலோ எடுத்திருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்காரு. பிக் பாஸ்ல பவித்ராவுக்கு சோம்பே பிடிக்காதுங்க. அப்படியா? அதனால ஸ்டோர் ரூம்லேருந்து வர சோம்பெல்லாம் திருப்பி ஸ்டோர் ரூம்லேயே வச்சு ஒரு தடவை அந்த பிள்ளை ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. லேசாக அந்த சோம்பு போட்டோடனே சோம்பு கலர் லைட்டாக மாறும். அது உங்களுக்கே தெரியும். அப்படி மாறி வருது அப்படின்னு தெரியும் போது கருவேப்பிலை நல்லது. முக்கியமாக நம்ம மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இந்த மண்டையில் இருக்க முடிய காப்பாற்றுறது இருக்குல்ல, அந்த ஒரு பெரிய சேவையை வந்து இந்த கருவேப்பிலை தான். ஆமா, என்னாச்சு உங்க தலையில நிறைய முடி நூடுல்ஸ் மாதிரி தொங்கிட்டு இருந்தது, என்னாச்சு? வெளியே வந்த உடனே ஒரு மாற்றத்துக்காக வெட்டிட்டேன். உள்ள இருந்து வெளியே வரும்போது இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு பொதுவாக நிறைய பேச்சுலர்ஸ்க்கான நிறைய இங்க சென்னையில வந்து வேலை செய்யறவங்க என்ன செய்வோம்னா, திடீர்னு ஒரு மாதிரி கடுப்பா இருந்துச்சுன்னா இந்த நெகை வெட்டுறது, முடி வெட்டுறது, தாடி திடீர்னு ட்ரிம் பண்ணுறது, இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு நாங்களே நம்பிக்குவோம். இதை நான் மட்டும் தான் சரின்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் கேட்டு நிறைய பேர் இதை செஞ்சுருக்காங்க. நல்ல விஷயம் தான். எதுலயோ ஒண்ணுத்துல உங்க ஸ்ட்ரெஸ் போகுதா, ஒருத்தரை ஹர்ட் பண்ணாம உங்க ஸ்ட்ரெஸ் போறதுன்னா நல்ல விஷயம். அது கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கும். அப்படியே சொல்றீங்க? நாங்களாம் மேரிடுங்க. நீங்க தான் கொடுப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்றேன், நாங்களாம் மேரிடுங்க. அப்ப என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்களா? ஸ்ட்ரெஸ் இல்லைனாலும் உங்களுக்கு இப்ப எல்லாம் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் மனுஷனுக்கு இருக்கதான் செய்யும். இது கல்யாணத்தினால மட்டும் கிடையாது. இல்ல அப்ப வேற கரெக்ட் நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். பாத்தீங்களா? போட்டோமா எல்லாம் கலர் மாறுது. கலர் மாறின உடனே இப்போ இந்த மிளகாய் அள்ளி கொட்டிட வேண்டியதான். ஒரு 10 காஞ்ச மிளகா. ஆமாம், 10 காஞ்ச மிளகா. இதில் என்ன சிக்கல்னாக்கா, நீங்கள் வந்து உரப்பு அதிகம் விரும்புகிற ஆள் அப்படின்னா அந்த விதையோட போட்டுருங்க. இல்லைங்க நான் உரப்புலாம் அதிகம் சாப்பிட்ற ஆள் கிடையாதுங்க, உரப்புனா எனக்கு ஆகாதுங்க அப்படின்னா மிளகாயை பிச்சுவிட்டு விதையை வெளியே ஊட்டிவிட்டு வெறும் தோலை மட்டும் போட்டிங்கன்னா சட்டிலாக ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வரும். அந்த உரப்பை கூட்டுறதும் குறைக்கிறதும் நீங்கள் விதை போடுறதெல்லாம் இருக்குது, அது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதை களமிறக்கிடலாம். இந்த கொஞ்சம் காந்தரக்கூடாது. நீங்கள் இந்த இது போயிருக்கீங்களா, டிரைவிங் கிளாஸ் போயிருக்கீங்களா? டிரைவிங் கிளாஸ் போகிறப்போ நம்ம வண்டி ஓட்டும்போது பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, நம்ம ஓட்டுற மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அவர் தான் ஓட்டிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி நீங்கள் இந்த அடுப்பு அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களா? ரொம்ப உதவியாக இருக்குது, ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம செஞ்சு பழகினதுனால நம்ம அடுப்பு இன்னொருத்தர் செய்யும் போது வந்து கை தானா வருது, தெரியுது. பட் இருந்தாலும் இன்னைக்கு பியூர்லி உங்க கையால சாப்பிடணும்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். உங்க நேரம் என்ன செய்ய முடியும்? இல்லைங்க, சம்டைம்ஸ் வந்து சாதாரணமா செய்யறது தான் உண்மையான ருசியை கொடுக்கும். ஒரு இன்கிரீடியன்ஸை போட்டு அதை செய்யறதுக்கு நானும் சின்ன வயசுல சமையல்லாம் நல்லா கத்துக்கணும் ரொம்ப பிரியப்பட்டேங்க. அடுப்படி பக்கம் போனாலே நீ அடுப்புக்கு எடுத்துட்டு ஓடுறானுங்க, அம்மா அடிச்சு வரட்டி விட்டுருவாங்க. அப்புறம் அந்த கேப்ல தான் அதை கத்துக்கிட்டேன். உங்க வீட்டுல அம்மா எப்படி சமைப்பாங்க? அம்மா பின்னிடுவாங்க. எங்க அம்மா அந்த உலகத்துல சிறந்த செஃப் யாருன்னு கேட்டா எல்லா பசங்களும் அம்மா தான் சொல்லுவாங்க. அதுல எங்க அம்மா கொஞ்சம் கூடுதல் வச்சுக்கோங்களேன், லைட்டா ஸ்மெல் வருது, உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? கண்டிப்பா. இது நல்ல இந்த மிளகா வாசனை வருது, ஆனா இந்த அளவுக்கு கலர் மாறணுமா? ஆமா, இத்தனை வருஷமா யூடியூப் சேனல் வச்சு வீட்டுல கணவர் குழந்தைகளுக்கெல்லாம் சமைக்கிற உங்களுக்கே வந்து பொறுக்க முடியல. நான் எவ்வளவு அசால்ட்டா சமைக்க பாத்தீங்களா? பழகி இருக்கு இந்த புகைச்சலோட இருந்து. நான் பார்த்துருக்கேன் இந்த பேச்சுலர்ஸ் குக்கிங் எல்லாத்துலயுமே, அவங்க வீட்டுல போய் பாத்திரம் பார்த்தா எல்லா பாத்திரமும் ஃபுல்லா கருகி இருக்கும். அது காரணம் என்ன தெரியுமா? நீங்க லோ ஃபிளேம்லயே சமைக்கிறது கிடையாது, எல்லாம் ஹை ஃபிளேம், உடனே சமைச்சு உடனே சாப்பிட்டு எல்லாம் ஒரு வேகம் தான். வெள்ளமா சமைச்சு என்னைக்கு சாப்பிடுறது? இப்ப அது இல்லாம இடிச்சது போக ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்திருக்காரு. இதை வந்து அம்மியில வச்சு இடிச்சு தான் சேர்த்துருக்கலாம். எங்கிட்ட ரொம்ப அம்மி சின்னதா இருந்ததுனால நாங்க இடிச்சு சேர்த்துக்கலாம். ஆமா, பட் நீங்க எல்லாம் கூட இடிச்சு சேர்த்துக்கலாம்.
இதெல்லாம் போட்டுட்டு இந்த வெங்காயம் போட்டு மட்டும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வதக்கணும். இந்த வெங்காயம் மட்டும் அப்படியே பச்சையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிக்கலாகி போயிடும். இன்னொன்று சின்ன வெங்காயம் எல்லாருமே வந்து சேர்த்துக்க பழகுங்க. இந்த சென்னையில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிற பழக்கமே இல்லை. அது எனக்கு சென்னை வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சின்ன வெங்காயத்தில் பெரிய வெங்காயத்தை விட நல்ல ஆரோக்கியம் இருக்குது. அதனால் எல்லாருமே முடிஞ்சால் சின்ன வெங்காயம் பயன்படுது. என்னன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் விலை கூட, அது ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் அதை பார்க்காது. அது உரிக்கிறதும் எல்லாரும் ஏன் கஷ்டம்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. தண்ணியில் போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் அருமையாக உறிஞ்சி வந்துடும். ஸோ பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ணுங்க சின்ன வெங்காயம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு. சரி, வெங்காயம் ஓரம் நல்லா வதங்கிட்டதால இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்க்குறீங்க. தக்காளியை போட்டு விட்டுடலாம். இப்போ வந்து 2 தக்காளி குட்டியாக 2 தக்காளி. தக்காளி வந்து ஃப்ளேவருக்காக தான். தக்காளி மேக்ஸிமம் தக்காளி இல்லாமலாம் நல்லா சமைச்சிருக்கேன். அதனால் ஆட்டுக்கறி உப்பு கறி செய்யும்போது தக்காளியை போட மாட்டோம். ஆட்டுக்கறி உப்பு செய்யும்போது இதுதான் பட்டை மிளகா, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். போட்டு இறக்குனா தீயாக இருக்கும். ஸோ நீங்கள் நான்வெஜ் ரொம்ப விரும்புவீங்களா, வெஜ் ரொம்ப விரும்புவீங்களா? ரெண்டுமே பிடிக்கும். நல்லா இருந்தால் ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் தான் எதாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிடுவீங்க. இன்னொன்று என்னன்னா, வெளியில் அதிகமாக நான்வெஜ் நான் சாப்பிட கொஞ்சம் பயப்படுவேன். நல்லது. அதனால வீட்டுக்கு போகும்போது அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்டுக்கிறது. ஸோ உங்களை மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம தமிழ் பசங்களுக்கோ இல்லை எல்லாம் ஓவரால் பேச்சுலர்ஸ்க்கு என்ன நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னா, நான் என்னோட ஃபுட் ஸ்டைல் எப்படின்னா, நான் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் வெளில சாப்பிடுவேன். லேட் நைட் ஃபுட்டை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருவேன். நான் இன்னொன்று பேசிக்காக எனக்கு ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னா அது தப்பு தான், ஆனால் அதுக்கான எனக்கு சிக்கல் என்னன்னா, எனக்கு சவுத் இந்தியன் தவிர எந்த குஷனுமே வந்து எனக்கு பிடிக்காது. எனக்கு ஆமாம், எனக்கு பிடிக்காது. ஓகே. அதனால நான் பீஸா, பர்கர் இது மேலெலாம் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லை. ஃப்ரைடு சிக்கன் சுத்தமாக சாப்பிட மாட்டேன். நல்லது. அது நீங்கள் பூமர்னு கூட நினச்சிக்கலாம். என்னமோ எனக்கு ஒட்டாது. இல்லை, அது அவங்களோட விருப்பம் இல்லையாங்க. ஃபுட்டுன்றது வந்து நம்மளுக்கு என்ன பிடிக்குதுன்றது தான் முக்கியம். அது இந்த சித்தாந்தமாக நான் பேசிட்டேன். ஆனால் பொதுவாக அதுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க. சோஷியல் மீடியாவில் வர ஹேட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கும் வந்திருக்கலாம். அது எப்படி வராமல் இருக்கும்? ஸோ அதனால் கேட்குறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இதை நான் ஏன் ஒரு பேச்சுலர் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு சமையல் பற்றி நிறைய தெரியாதவங்க, ஒரு குடும்பம் நடத்துறது அதெல்லாம் இன்னும் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகாதவங்க இந்த கமெண்ட்ஸில் ரொம்ப மோசமாக இழிவாக பேசுகிறாங்க. அதை பற்றி நீங்கள் ஆஸ் அ பேச்சுலராக என்ன நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து நீங்கள் சமூக ஊடக பக்கத்தில் நீங்கள் ஒரு பிரபலமாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் வரும். நீங்கள் சமூக ஊடக பக்கத்தில் போய் நீங்கள் ஒரு கமெண்ட் போடுறீங்க, அதுக்கு கீழே உங்களுக்கு கெட்ட வார்த்தை திட்டி வராங்க. இது நீங்கள் நான் மட்டும் கிடையாது. இன்றைக்கி சோஷியல் மீடியா பயன்படுத்துகிற எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வர ஹேட் ரேட்டுங்கிறத ஃபேஸ் பண்ணி தான். அது அவங்க லைஃப்குள்ள இருக்கிற வன்மம் தான். அது அவங்க லைஃப்ல இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனை தான கொண்டு வந்து போடுறாங்க. 100% ஆமா. ஒரு பிரபல இயக்குனர் அவருடைய நல்ல படம் ரொம்ப நல்லா போச்சு, ஆனா சிலர் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு இது நல்லா இல்ல அப்படி விமர்சனம் பண்ணாங்க. அப்போ அவரும் நானும் பேசிட்டு ஒரு சொன்னார், ஏன் இந்த படம் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கல, என்ன கோவம், என் மேல கோவமா இல்ல அந்த படத்தோட ஹீரோ மேல கோவமா அப்படின்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், உங்க மேலேயும் கோவம் இல்லை, ஹீரோ மேலேயும் கோவம் இல்லை, அவங்களுக்கு அவங்கவுங்க மேல அவங்க ஜெயிக்கலையேங்கிற அந்த ஆதங்கத்தை அவங்க எப்படி வெளிப்படுத்துறது தெரியாம இதுல வெளிப்படுத்துறாங்க. அதனால நீங்க ஜாலியா இருங்கண்ணே, நீங்க இதை கண்டுக்காதீங்கன்னு. இதே போல இந்த விமர்சனத்தை எப்படி கையாளுறது அப்படிங்கிற கேள்வி விஜய் வாலி கிட்ட கேட்கிறாரு. கவிஞர் வாலி ஐயா என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப ரொம்ப சத்தியமான வார்த்தையை சொன்னாங்க. ஒரு விமர்சனம் உன்னை நோக்கி வருதுன்னா முதல்ல இந்த விமர்சனத்தை பண்ணது யாருன்னு பாரு. விமர்சனம் பண்ணவனுக்கு விமர்சனம் பண்றதுக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல பாரு, அப்புறமாட்டி அந்த விமர்சனத்தை பாருங்க. அது அவ்வளோ நல்லா இருந்தது கேட்க. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்கிறது இல்லை. இப்போ எனக்கு ஹேட் கமெண்ட்ஸ் வரும்போது எனக்கும் அது அப்செட் ஆகும். ஆனால் என் அப்பா அதிகமாக அதில் பாதிக்கப்பட்டார். ஐயோ, என் பிள்ளைய வந்து எல்லாரும் இப்படி பேசுகிறாங்களே, சமையல் தானே பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அது எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தரை வந்து நீங்கள் உங்கள் ஒப்பீனியன்ஸை சொல்லலாம், ஆனால் ஹர்ட் பண்ணாமல் சொல்கிறது நல்லது. இது இந்த தலைமுறைக்கு சிக்கனை போட்டுடலாமா, முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இன்னும் இல்லாமல் போடுங்க, நல்லா புளிஞ்சு விட்டு போட்டிருக்கோம். ஆமாம், 1/2 கிலோ நீங்கள் கொடுத்தீங்க, அதனால் 1/2 கிலோ தான் போடுறேன். இது 1 கிலோன்னு வரும்போது நீங்கள் அது எல்லாத்தையும் அப்படியே ரெட்டை மடங்காக மாற்றிடுங்க. இந்த தலைமுறையில் தான் இந்த சோஷியல் மீடியா கமெண்ட்ஸும் இப்போ அப்பா பார்த்து வருத்தப்படுறாங்க, அல்லது உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒன்றை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, 10 வருஷம் முன்னாடி இல்லாத ஒன்றை இப்போ பார்க்குறீங்கன்னா காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி சொந்தக்காரங்க நம்மளை பேசிட்டு தான் இருந்தாங்க, தெருவில் இருக்கவங்க பேசிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து தைரியமா முகம் தெரியல, அதெல்லாம் சொல்ல வந்தேன். அவங்க எல்லாருமே இந்த விமர்சனங்கள்லாம் வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. என்ன ஒன்றுனா, அப்போ அவங்களுடைய முகம்லாம் தெரியும். அதனால விமர்சனம் பண்ணும்போது ஒரு தவறான வார்த்தை அவங்க தரத்தையும் குறைச்சிடும். கண்டிப்பா. இப்ப நானும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ்னா, இப்ப நான் உங்களை ஏதோ ஒரு விமர்சனம் பண்றேன், அந்த விமர்சனத்துல நீங்க யாருன்றதை தான் காட்டுறீங்க. நான் யாருங்கிறத காட்டிடுவேன். உங்க வளர்ப்பு என்ன, நீங்க எப்படி, நான் யாரு, என்ன ஓட்டம் என்னவா இருக்கு, என்னுடைய தரம் என்னவா இருக்கு, இதெல்லாத்தையும் அதுல காட்டுறேன். இப்ப முகம் தெரியாம இருக்கு அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி யூஸ் பண்ணி ஒருத்தர் என்ன வேணா பேசுறான் அப்படிங்கிறப்போ, முகத்தை காட்ட தைரியம் இல்லாத ஒருத்தருடைய கமெண்ட்டை நீங்க ஏத்துக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. கண்டிப்பா. இது வந்து எனக்கு நீங்க சொல்றது ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் நான் பேச்சுலர்ஸ் கிட்ட தான் நிறைய ஹேட் கமெண்ட்ஸ்
கொடுக்குறீங்க. ஹேட் கமெண்ட்ஸாக மட்டும் இல்லை, தகாத வார்த்தைகளில் கூட பேசுகிறாங்க. அதனால் எனக்கு வந்து இவர் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இல்லை, அந்த விமர்சனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிறது உங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரு விமர்சனம் நீங்கள் யாருங்கிறத சொல்லுது. ஒரு விமர்சனத்தில் நீங்கள் வைக்கிற கருத்து தான் நீங்கள் யாருங்கிறத அந்த உலகத்துக்கு சொல்லுது. இப்போ நீங்கள் பிக் பாஸே எடுத்துக்கோங்களேன், நாங்கள் 24 கண்டஸ்டன்ட் இருந்தோம். எதை வச்சு எங்களை ஜட்ஜ் பண்ணீங்க? நாங்கள் பேசுகிறத வச்சு தானே எங்களை ஜட்ஜ் பண்ணீங்க. இப்போ ஒரு கண்டஸ்டன்ட் இந்த மாதிரியா பேசுறாருன்னா, ஓ இவர் இப்படிப்பட்டவர், இன்னொருத்தர் வேற மாதிரியா பேசுறாருன்னா அவர் அப்படிப்பட்டவர். அதே தானே நமக்கும் பொருந்தும். நம்மளோட தன்மை தான் தெரியுதாங்க. நம்ம யாரு, நம்ம மனோநிலை என்ன, நம்ம எப்படிப்பட்ட மனுஷன், நம்ம வளர்ப்பு என்ன, நம்ம சூழல் என்ன, நம்ம நண்பர்கள் யாரு, நம்ம அப்பா அம்மா யாரு, இது எல்லாத்தையுமே ஒரு கமெண்ட்ல இருந்து உங்களை ஜட்ஜ் பண்ண முடியும். அதனால நீங்க இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே இடத்துல நம்மளும் ஜட்ஜ் பண்ணப்படுறோங்கிறத கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நிறைய ஆரோக்கியமான கமெண்ட்ஸை சொல்லுங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டும். உப்பு சேர்த்துடலாம்ல. சமைக்கிறதுல பெரிய சிக்கல் என்னன்னா உப்பு போட மறந்துடுவோம். அதனால தயவு செஞ்சு இப்போ வந்து நான் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு வச்சிருந்தேன், கல் உப்பு. ஸோ உங்க வீட்டில் கல் உப்பு யூஸ் பண்ணுவீங்களா, நார்மல் உப்பு தானா? எது கையில் கிடைக்குதோ போட்டுருவோங்க. இல்லை, நான் சொல்றது உங்க அம்மா வீட்டில். அம்மா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த பிங்க் சால்ட்டா அதுக்கு மாறிட்டு இருக்காங்க. நல்லது தான் அது வந்து. ஏன்னா ஹிமாலயன் சால்ட்ன்றது ஏன்னா அது இந்த சீ சால்ட்டை விட ஹிமாலயன் சால்ட் வந்து நேச்சுரல், அதுதான் எடுத்து யூஸ் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த என்னமா இந்த உப்புலாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டப்ப அம்மா நிறையா ரேடியோ கேட்பாங்க. அம்மா வந்து ரேடியோவில் நிறைய அறிவு சேர்த்துக்குவாங்க. அதில் வந்து சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணவே மாட்டோம். கொஞ்சம் உப்பு போட்டுருவோமா? ஆமாம், அதான் எடுத்தேன் கை. தெரியுது பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். கொஞ்சம் உப்பு போடுங்க. போதும். அப்போ கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். இதுக்கப்புறம் அதை போட்டு தொந்தரவு. நம்மளுக்கு வந்து மூடி போடணும், தண்ணி தெளிக்கணும். மூடி போடுங்க. தண்ணிலாம் அப்பப்போ திறந்து பார்த்து தெளிச்சுக்குருவோம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. பார்த்தீங்களா தண்ணி உருவாகி வருது, தெரியுதுங்களா? பார்த்தீங்களா தண்ணி ஊற்ற சொன்னீங்களா, அதுவே தண்ணி உருவாகி வருது பாருங்க. அடி பிடிக்காது. இது நல்ல பழகுன சட்டி, பயப்படாதீங்க. நீங்க சட்டியிலலாம் சமைக்கிறது உண்டா? அம்மா வந்து ரொம்ப நாள் வந்து மண்சட்டிலாம் மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மண்சட்டியில் மீன் குழம்பு வச்சு எடுத்து சாப்பிடும்போது பிரமாதமா இருக்கும். பண்றாங்கல்ல. இப்போ வந்து மண்சட்டிலேருந்து மறுபடியும் சில்வர் பாத்திரம் மாட்டாங்க. இப்போ மறுபடியும் மண்சட்டி தான்மா நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அது நல்லா தண்ணி விடுது. நாங்கள் யாருமே ஒரு நாள் அங்கே இல்லை. நாங்கள் எல்லாருமே ஆளுக்கும் ஸ்டடீஸு வேலைன்னு ஓடிட்டதால அம்மா வந்து அந்த லவ்வோட சமைக்காதனால அவங்க இதுக்கெல்லாம் அசால்ட்டா செஞ்சுட்டு ஓடணும் அவங்க வேலைக்கு. இல்லை, அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் சமையலில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரியம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாங்கன்னா செஞ்சு கொடுக்கணும், அவங்க சாப்பிடணும் நினைப்பாங்க. தனியாக இருக்கும்போது அவங்க அதில் பிரியம் எடுத்துக்கல. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா ரொம்ப திருத்தமா அந்த தமிழ் உச்சரிப்பெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிப்பும் வானொலி கேட்கறது தான். தண்ணி அதுவா உருவாகி வருது பார்த்தீங்களா? ஏன் தண்ணி தெளிக்கிறீங்க இப்போ தெரியுதா உங்களுக்கு? நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகுது. ஓகே, நாளைக்கு இல்லை, கொஞ்ச நாள் ஆகும். சரி விடுங்க. இப்போ நீங்கள் சீக்கிரமாக ஒரு சாக்லேட் பாயாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் உங்களை விரும்புகிறாங்க. அண்ட் சின்ன பிள்ளைங்க பார்க்குற கமெண்ட்ஸில் வந்து உங்கள் ஏஜ் குரூப்ஸில் எல்லாம் உங்களை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களோட இது மில்லியன்ஸில் கிராஸ் பண்ணிட்டீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் பார்த்தேன். ஸோ அவ்வளோ பேரை நீங்கள் பெற்றிருக்கீங்க, அந்த அன்பு பெற்றிருக்கீங்க. அது வந்து உங்களால தான் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களோட நடவடிக்கைகளை பார்த்து உங்களோட பிஹேவியர்ஸ் பிடிச்சு தான் உங்களை எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க இருக்கலாம். ஸோ அதனால நான் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா வருது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ஃபியூச்சர்ல வர வைஃபை சமைக்க விடுவீங்களா இல்ல ஈக்குவலி லைக் நீயும் சமை நானும் சமை அப்படி? அது அவங்க சாய்ஸ் தானே. இப்போ அங்கே நான் என்ன யோசிப்பேன்னா, பொதுவாகவே அது காதலும் சரி திருமணமும் சரி ரெண்டுமே ஒன்று தான் வச்சுக்கோங்களேன். அங்கே எந்த கட்டாயமும் இருக்கக்கூடாது. நான் சமைச்சே ஆகணும், நீ சமைச்ச யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க. அதான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகும்போதே எப்படி யோசிச்சிடணும்னா, யாருக்கு எது விருப்பம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற ஆளாக சோடி சேர்ந்துருங்க. ஒரு ஆள் சமைக்கிற பிடிக்கிற ஆள்னா இன்னொரு ஆள் பாத்திரங்களுக்கு பிடிக்கிற ஆளாக சேர்ந்துருங்க. ஸோ இது வந்து நீங்கள் சாதத்தோடய சாப்பிடலாம். எல்லா சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாத்தோடய நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். சோத்தை போட்டு நல்லா தயிரை ஊற்றி இதை வச்சு சாப்பிட்டீன்னு வைங்க. நீங்கள் சொல்லும் போதே நாக்கில் ஜலம் வருகிறது. எனக்கு வந்து நான் டென்ஷனாக இருக்கேன், யார் மேலேயும் ரொம்ப கோவமாக இருக்கேன்னா ஏதோ ஒன்று செஞ்சு தள்ளிட்டு போயிடும். அதில் வெந்திருக்காது, உப்பு கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். இட் ஹேப்பன்ஸ். அதனால தான் சொல்கிறேன், அன்பாக சமைங்க. அட்லீஸ்ட் நல்ல மூடில் இருக்கும் போது சமைங்க. நிச்சயமாக. அதை நான் சொன்னேன்ல, சமையலுமே வந்து ஒரு கலை தான். ஒரு ஓவியம் வரையும் போது எவ்வளவு மனசு ஒருமிச்சு இருக்கணுமோ, ஒரு சிற்பம் வடிக்கும் போது எப்படி இருக்கணுமோ அப்படி தான் சமைக்கும் போது. இதோடைய ப்ராசஸ் டைம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். உடம்புக்கு உள்ளே போகுதுல்ல. இப்போ நீங்கள் வந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ண போகிறீங்க. எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ண போகிறேன். ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலி இது சைனாலேயே இந்த மாதிரி ஒரு சிக்கன் சாப்பிட்டு வெறும் மிளகா தான் இருக்கும் அதில். அதே டேஸ்ட் நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம விதையை குறைக்காதனால
உரப்பு கொஞ்சம் கூடி இருக்கு. இல்ல எனக்கு கரெக்டா தான் இருக்கு. இது சாப்பாடோட சாப்பிடும்போது சும்மா காதெல்லாம் ஜிவ்வுனுது. மக்களே இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணிருங்க, மிளகா போடும்போது விதையை வெளியே எடுத்துரு, விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிளகா போடுங்க. இல்லைங்க எனக்கு ஓகே அப்படின்னு தோன்றாலும் ஒரு 5 மிளகாயில விதை எடுத்து போட்டு 5 மிளகாய் விதை இல்லாமல் சமைங்க. கொஞ்சம் இன்னைக்கு உரப்பு கூடி இருக்குதான். இல்ல அதாவது நானும் நல்லா காரமா சாப்பிட்ற ஆளுன்றதுனால எனக்கு ஓகே இருக்கலாம். ஸோ 10 மிளகான்றது ஓகே தான். பட் காரம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க தூக்கி போட வேண்டாம் விதைகளை, இப்படி கூட செய்யலாம். வெறும் 5 மிளகா மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ ரெசிபிக்கு. அப்படி பண்ணாதீங்க, விதையை மட்டும் எடுத்துட்டு மிளகாய் போடுங்க, பட்டை மிளகாய் போடுங்க. ஃபாலோ பேச்சுலர்ஸ், ஃபாலோ ஹிம். இது நம்ம சமையல், நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஓகே பேச்சுலர்ஸ், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நல்ல கலர் கொடுத்துருக்கு அந்த மிளகாயை. பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் மிளகாத்தூள் போட்ட மாதிரி தான் இருக்கானா, எதுவுமே போடல. கரம் மசாலா தனியாக எதுவும் சேர்க்கல, மஞ்சத்தூள் கூட சேர்க்கல. நான் வந்து சிக்கனை மட்டும் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருந்தேன். ருசியாக இருக்குது. நல்ல நல்ல காரமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இது தாராளமாக. நல்ல தயிர் சோறு வச்சு, அதாவது சப்பாத்தி வச்சு, தோசை வச்சு, இட்லி வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா இந்த சப்பாத்திக்கு வந்து இந்த ஃபுல் காஸ் மாதிரி செஞ்சுட்டு கூட இந்த சிக்கன் வச்சுட்டு வெங்காயம் எல்லாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியே அந்த சிக்கன் எடுத்து இந்த மசாலா நல்லா தொட்டு அப்படி சாப்பிடுங்க பார்க்கலாம். ஐயோ ரொம்ப சுடுது. இருங்க கொஞ்ச நேரம் ஊறட்டும், ஆறட்டும். ஆக்சுவலாக நான் கொதிக்க தான் எடுத்து காட்டுவேன் வீடியோவில். ரொம்ப அது வெந்திருக்கா, நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து அப்படியே அந்த வெங்காயத்தை கல்லாம் சேர்த்து ஒரு வடிச்சு அப்படி சாப்பிடுங்க பார்க்கலாம். ஆஹா பாருங்க எப்படி. கொஞ்சம் ஊதிருங்க, ஊதிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க. பாசா ஆக்சுவலி உண்மையாக நான் சொல்கிறேன், காரம் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு இந்த காரம் ஓகே தான். எனக்கு ஓவரா இல்லை, பட் நைஸ். பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இது பில்டப்லாம் இல்லை, நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், அதனால் நண்பர்களே இந்த மிளகாயில் விதையை எடுத்துட்டு சமைங்க. யாருக்காவது இதை டெடிகேட் பண்ணுறீங்களா இந்த சிக்கனை? எங்கள் அம்மா சாப்பிட மாட்டாங்க, அதனால் இது எங்கள் குருநாதர் தீபக்கண்ணனுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். ஆனால் அவர் கொடுத்துலாம் விட முடியாது. தீபாக் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது நான் தரப்போகிறது இல்லை. நம்ம வீட்டில் நம்ம சமைச்சுக்கிறோம்னா என்ன. ஸோ அருமையாக இருக்குது. ஸோ பேச்சுலர்ஸ் இது நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பாடோடையும் சாப்பிட்லாம், பிரியாணி கூட சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ், தயிர் சாதம் எல்லாத்துக்கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூட சாப்பிட்லாம். ஏன்னா இட்லிக்குனா தொக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் தோசை இது சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் ஆனியன்ஸ் வச்சுட்டு லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக. கிரேவியாக வந்து தண்ணியை கலக்கி விட்றாதீங்க, அது வந்து சுவை போயிடும். அப்புறம் உரப்பு கம்மியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. அதனால் 10 மிளகாயில் 5 விதை எடுத்து போடுங்க, 5 விதையோட போடுங்க. இப்போ எனக்கு உரப்பு கரெக்டாக வந்திருக்குன்னு தோணுது. நல்லா இருக்கு, சூப்பர். அடுப்பு அமர்த்திடலாமா? ஸோ செய்யும் போது கூட நான் ஒரு விஷயம் கவனிச்சேன், நல்லா குத்தி விட்டார். ஸோ நல்லா நச்சு விட்டு செஞ்சுருக்கிறாரு. ஸோ அந்த ஃப்ளேவர் சிக்கனுக்குள்ளே அருமையாக இறங்கியிருக்கு. முடிஞ்சளவு கறியை சின்ன வெட்டி போடுங்க, அப்போ தான் அந்த சாறு. இதெல்லாம் போனோட செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கரெக்டாக கடிச்சு மெண்டு முழுங்க முடியானே. ஆனால் இது நாட்டுக்கோயில செஞ்சால் இன்னும் பிரமாதமாக இருக்கும். அப்படி இருக்கும். அவ்வளோதான், அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே இலையில சுட சுட மாற்றி சாப்பிடலாமா? உடனே மாற்றிடலாமா? ஸோ அவ்வளோதான், இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. நீங்கள் சர்வ் பண்ணிவிடுங்க. அப்படியே சுட சுட நம்ம வீட்டு வாழை இலையில சர்வ் பண்ணிவிடுங்க. வாழை மரம் வச்சுருக்கீங்களா? ஆமாம், இந்த வாழை மரம் வச்சதுக்கு காரணமே அடிக்கடி வாழை இலை எனக்கு தேவைப்படுது இந்த சர்விங்ஸ்க்கு. ரொம்ப நல்ல விஷயம், வாழை இலையில் சாப்பிட்றதும் அவ்வளோ நல்லது. உங்களுக்காக நான் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா, சமைச்சு முடிச்சு இப்படி அழகாக வச்சதுக்கு அப்புறம் மாட்டி இதுவா கொடுங்க. கொஞ்சம் போடுங்க, சும்மா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறக்காண்டி கொஞ்சம் ஒரு கொத்தமல்லி. இப்போ பார்க்குறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு மாதிரி இருந்துச்சா? அவ்வளோதான், சிறப்பாக இருக்குது. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல, சரி ஏதோ சமைக்க போகிறான்னு நினச்சா, பட் சிறப்பாக இருக்குது. இந்த சட்டி இருக்கு பாருங்க, அதான் நமக்கான பொக்கிஷம். அந்த சோத்தை எடுங்க. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த பாத்திரம் இருக்கு பாருங்க, இதுதான் பொக்கிஷம். கொஞ்சம் சோறை எடுத்து அதில் போட்டுட்டு, முதல்ல சோப்பு போட்டு எப்படி பாத்திரத்தை கழுவுங்களோ அது மாதிரி சோப்புக்கு பதிலாக சோத்தை போட்டு நல்லா கழுவணும். பாதி நேரம் அம்மா தானே கழுவுறாங்க, பேச்சுலர்ஸ்க்கு எங்கே தெரியுது? ஏங்க பேச்சுலர் வீட்டில் எப்படிங்க அம்மா வந்து கழுவாங்க? நாங்கள் தாங்க கழுவணும். அதனால பாத்திரம் கழுவுறதுக்கு பயந்துட்டு தயிர் சோறு வாங்கி ஒரு தட்டை போட்டு சாப்பாடு சாப்பிட்றாங்க. அவன் வேதனை அவனுக்குங்க. நீங்கள் பேச்சுலர் இருந்து வாழ்ந்துருக்கீங்களா? உங்கள் அப்பா பேச்சுலர்னு சொன்னீங்களாங்க சின்ன வயசில்? அவரு கஷ்டம்லாம் எனக்கு தெரியும். அவன் பேச்சுலர் இருந்து சோத்தை கண்ணில் வைக்கிறது பெரும்பாடாக இருக்குது. சும்மா பேச்சுலர்ஸை கரிச்சு கொட்டாதீங்க, வி ஆர் பாவம். அவங்களுக்காக தான் நான் நிறைய ரெசிபிஸ் போடுறேன். திட்டாமல் போடுங்க, ரொம்ப திட்டிங்களாம்ல நீங்கள் பேச்சுலர்ஸை கேள்விப்பட்டேன். அப்படியாப்பா? சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஐயா நான் நம்ம உட்காந்தேன், யாரும் வந்து கொஞ்சம் இதை தேய்ச்சி போமா, சூடாக இருக்கிறதுனால. ஆமாம், உங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படும்.
கண்டிப்பாக நிறையா தேவைப்படும் நினைக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி ஏதாவது சட்டி இருந்தால் சுரண்டி ரொம்ப சூடாக இருக்குது. எவ்வளோ இது மண் சட்டின்றதுனால எவ்வளோ வேணாலும் சுரண்டலாம். ரெண்டாவது மண் சட்டி வாங்கி சமைக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, ஐயோ உடஞ்சிருமோ ஐவின் அப்படிலாம் யோசிக்காதீங்க. உண்மையிலே இந்த மற்ற பாத்திரத்தை விட இந்த பாத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். நீங்கள் வந்து மண் சட்டி வாங்கி தாராளமாக எல்லாரும் பயன்படுத்துங்க. அப்புறம் அந்த சட்டியில் நல்லா சுரண்டிடலாம். சொல்லிட்டீங்களா? அருமையாக இருக்குது. எப்பா நானும் வந்து பேச்சுலர்ஸ் கையால் சாப்பிட்றேன்னா என் லைஃப்பில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேச்சுலர் கையால் நான் சாப்பிட போகிறேன். நல்லா உருண்டி சின்ன வாய் உள்ள ஆளுக்கு சின்ன உருண்டையாக விட்டுருங்க. நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் பெரிய உருண்டை கட்டாரு. உங்களுக்கு சின்ன உருண்டையாக உருட்டி சொல்லுங்க எப்படி இருக்கு? எனக்கு உரப்பு மதியம் இருக்கா? அழ வருது. உருண்டையாக உருட்டி. அதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கு யார் இதை உருட்டி கொடுப்பால, அம்மா அப்பாவுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேச்சுலர் இவர் கையில் தான் நான் சாப்பிடுன்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மா அப்பா ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் இவர் தான் ஊட்டியிருக்காரு. ஸோ என்னதான் இவர் வந்து பாசமாக எனக்கு ஊட்டினாலும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பேச்சுலர்ஸ்க்கு நம்ம கையால் பாசமாக ஊட்டினாதான். அண்ட் நம்ம உருட்டு உங்களுக்கு தெரியுமே, இருக்கிற மொத்த சாதமும் ஒரே கையில் வந்துடும். கை குட்டியாக இருக்கு, ஆனால் சோறு பெருசாக வருதுங்க. கை பெருசாக இருக்குது, உள்ளங்கை துருண்டாதான் இருக்க. போட்டு குளிப்பணியார் கை மாதிரி வச்சுருக்கீங்க. குளிப்பணியார் சட்டி பார்த்தீங்கன்னா சட்டி ஃப்ரெண்ட்ஸே பரவாயில்ல. இல்லைங்க நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். நன்றி, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இது எங்களுக்காக வந்து எங்கள் பேச்சுலர்ஸ்க்காக சமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஆமாம், இப்போ சட்டி சோறை உருட்டினோன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. இது ஒரு ஓரமாக வச்சுட்டு தயிர் எடுத்து அப்படியே அதில் போடுங்க மொத்தமாக. இது இல்லையா? ஓகே, போட்டிங்களா? அந்த உப்புக்கல்லேருந்து சும்மா துணுண்டு. ஓகே, அப்படி நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சிருங்க. 4 விரல் வெளில வரணும். கரெக்டா? நல்லா பிசைஞ்சிட்டிங்களா? இந்த சிக்கன் இருக்குல்ல, அதில் ஒரு நல்ல சின்ன பீஸ் ஆகிடுங்க. நல்லா கறியாக இருக்கடா பட்டுடுங்க. நல்லா தொக்காவும் எடுத்துருக்கேன். அது ஒரு பிதுக்குங்க. அப்படியே வச்சுருங்க. அப்படியே பிதுக்கி அப்படியே வச்சு கொஞ்சம் அந்த மசாலாலாம் கொடுத்து மேலே போடுங்களேன். இப்போ அப்படியே எடுத்து சாப்பிடுங்க பார்ப்போம். பார்க்குறப்ப எனக்கு வச்சுக்கோங்க. பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? திருப்தி. ஆமாம் ஐயா, பேச்சுலர் சமைச்சா நல்லா தான் இருக்கும். மானத்தை காப்பாற்றிட்டோம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் லவ்வோட சமைச்சார். ஸோ என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் பேச்சுலர்ஸ்க்கு? ஸ்டவ்வோட சமைக்கிறது ஸ்டூடியோக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த டைலாக் கடைசியாக சொல்கிறாங்க. அது மறந்துடக்கூடாதுக்கா ஆப்போசிட் எழுதி வச்சுருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், ஸ்டவ்வோடு சமைக்கும் போது லவ்வோடையும் சமைங்க. அப்போ தான் சுமாராக இருக்கிற சாப்பாடும் சூப்பராக இருக்கும். இந்தாங்க. எப்படி நான் சமைச்சு அப்படியே பிரியத்தோடு எனக்கு ஊட்டி விட்டுருக்கேன். ரொம்ப நல்லா இல்லை எப்படி அப்படின்றது கூட எங்கள் இதில் ஹேஷ்டாக்கா எல்லா டைலாகும் இல்லை அவங்க எங்களுக்கு வேலை மிச்சவங்க. எப்படி சூப்பராக இருக்கு. நன்றி. நல்ல மிக்க மிக்க நன்றி நீங்கள் வந்தமைக்கு. அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி பிகாஸ் நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ்க்காகவும் சமைச்சிங்க, நிறைய விஷயங்களும் அவங்களுக்காக சொன்னீங்க. அதை நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்லும் போது அது கண்டிப்பாக ரீச் இருக்கும். எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த புரிதலும் இந்த தெளிவும் இந்த எல்லாமே இந்த பண்பும் இருந்தால் இந்த நாடு முன்னேறும்னு நானும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் மென்மேலும் இந்த ஃபீல்டில் வளரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள், என்னோட ஃபாலோவர்ஸ் சார்பாகவும் வாழ்த்துக்கள். என் ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் எனக்காக ஒரு ஹாய் சொல்லிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் ரொம்ப நன்றி. இந்த காணொலியை பிடிச்ச மட்டும் பாருங்கள். நன்றி. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு அன்பாக நம்ம தம்பிக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கிஃப்ட்டை ஸ்பெஷலாக கொடுக்க போகிறோம். அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன், அவருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட துறையை சார்ந்த மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். உள்ள மைக்கு வச்சுருக்கீங்களா? அது மைக் இல்லை, ஆனால் அது பேசுமா? நானே நிறையா பேசுகிறேங்கிறாங்க. செலோ டேப்பு இதெல்லாம் போட்டு இங்கே அவர் பிரிக்கணும்னு விருப்பப்பட்டிருக்காரு. ஸோ நீங்களும் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கணும்ல, அப்புறம் என்ன கொடுத்தாங்க தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கக்கூடாதுல்ல. என்ன இது? பாட்டு பாடுமா? பாடும். மியூசிக் அப்பளோ. இந்த வரேன். இது வந்து உங்களுக்கு சீனாவில் இருந்து வரவழைக்கப்பட்டது. ஆனால் அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. இது ரொம்ப அழகாக இருக்கு. இது ரொம்ப ஏஸ்தட்டிக்காக ஒரு இதுவாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்குது. இது பொம்மையா இல்லை ஓடுமா? உண்மையாகவே பாடும். ஓடுமா? ஐயோ, உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு பாட வச்சிரும். அப்படியா? ஒரு ரேடியோ அது சேனல் கேட்டானா எல்லாமே கேட்கும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டும் நீங்கள் கேட்டுக்கலாம். சரி, ஓகே. நான் பார்த்துட்டோம், காட்டிட்டோம். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான பரிசு.
பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, கேட்குறதுக்கு ஆன் பண்ணும்போது குட்டி சவுண்ட் வந்துச்சுல கேட்க அழகாக இருக்குது. இந்த 2 குண்டு பல்ப் எதுக்கு வச்சுருக்காங்க தெரியல. நான் நைட் லேம்ப் மாதிரி நைட் தூங்கும்போது பயன்படுத்திக்கலாம் போட்டுருக்கு. நல்லா ஸோ இதில் ரேடியோவும் நீங்கள் கேட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடல்களும் நீங்கள் கேட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. நன்றி. எங்களோட ஞாபகமாக வச்சுக்கோங்க. நிச்சயமா. சமையல் வித் ஷாரன்.